ஏடிஆர்ங்கிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு ஒரு தகவலை வெளியிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் நடந்த இடங்கள்ல 538 தொகுதிகள்ல வாக்குப்பதிவுக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. குறிப்பா 362 தொகுதிகள்ல வாக்குப்பதிவு அதிகம், ஆனா எண்ணும் போது சொன்ன வாக்குகள் எண்ணிக்கை என்பது குறைவாக இருக்கு. 176 தொகுதிகள்ல எண்ணிக்கை என்பது அதிகம், ஆனா வாக்குப்பதிவு என்பது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவலை அந்த அமைப்பு என்பது வெளியிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் வேறு வேறு விதமான எண்ணிக்கை வருது அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொன்னாங்க. அதை விட ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு குண்டு என்னன்னா, ஆந்திராலையும் ஒடிசாலையும் கிட்டத்தட்ட 12.5% வாக்குகள் என்பது பதிவிற்கும் எண்ணிக்கைக்குமான இடைவெளியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய அளவு எவ்வளவு அப்படின்னா 4,65,00,000 வாக்குகள். 90 கோடி மக்கள் வாக்களிக்கிற இந்தியாவில் 4,45 கோடி வாக்குகள் என்பது பதிவை விட அதிகமாக எண்ணப்படுகிற போது வருது அப்படின்னா, தேர்தல் முடிஞ்ச பிறகு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை ஹேக் பண்ணிருக்காங்களா என்கிற ஒரு சந்தேகம் இந்த அமைப்புகள் சொல்லக்கூடிய விவரங்களில் இருந்தெல்லாம் நமக்கு புரியுது. சிட்டிசன்ஸ் பாடிங்கிற அமைப்பு இன்னொரு கோணத்துல இந்த பிரச்சனையை முன்வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வாக்கு பதிவுக்கும் எண்ணிக்கைக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியில 79 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. அதாவது ஒடிஷால மட்டுமே 18 தொகுதிகள்ல, மகாராஷ்டிராவில் 11 தொகுதிகள்ல, மேற்கு வங்காளத்துல 10 தொகுதிகள்ல, ஆந்திராவில் 7 தொகுதிகள்ல, பல மாநிலங்கள்ல 4க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல என்று 79 தொகுதிகள்ல இப்படி பாஜக வெற்றி பெற்றிருப்பது என்பதே ஒரு முறைகேடான வெற்றி தான் அப்படின்னு சிட்டிசன்ஸ் பாடிங்கிற அமைப்பு சொல்லுது. ஆப்கி பார் மோடி கா சர்க்கார் அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடி பாஜக பேசினாங்க. எனக்கு 400 தொகுதிகளை கொடுங்க அப்படின்னு மோடியே நேரடியா கேட்டாரு. நாங்க ரொம்ப சுத்த சுயம் பிரகாசம், நாங்க ரொம்ப நேர்மையாளர்கள் அப்படின்லாம் இவங்க பெரிய சுய தம்பட்டம் அடிச்சாங்க. 3வது முறையா 400 தொகுதி கிடைக்கலனாலும் 240 தொகுதியில ஒரு பார்டர்ல பாஸ் பண்ண மாணவனை போல பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கு. 4 கால் என்னோடது இல்லை அப்படின்னு ஒரு சினிமால ரகுவரன் சொல்ற மாதிரி சந்திரபாபு நாயுடு ஒரு காலாகவும் நிதிஷ்குமார் இன்னொரு காலாகவும் இருக்கிற நாற்காலியில மோடி பிரதமராக அமர்ந்திருக்கிறார். ஆனா தேர்தல் முடிஞ்ச பிறகு இப்ப கொண்டிருக்கிற தகவல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, தேர்தல் என்பது ஜனநாயக முறையில் நடந்ததா, பாஜக கிடைச்சிருக்கிற வெற்றி உண்மையிலே நியாயமான வெற்றி தானா, அப்படி பல சந்தேகங்கள் ஊடகங்களை தொடர்ந்து வெளிவந்து கொண்டே இருக்கிறது. ஏடிஆர்ங்கிற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு ஒரு தகவலை வெளியிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் நடந்த இடங்கள்ல 538 தொகுதிகள்ல வாக்கு பதிவுக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. குறிப்பா 362 தொகுதிகள்ல வாக்குப்பதிவு அதிகம், ஆனா எண்ணும் போது சொன்ன வாக்குகள் எண்ணிக்கை என்பது குறைவாக இருக்கு. 176 தொகுதிகள்ல எண்ணிக்கை என்பது அதிகம், ஆனா வாக்குப்பதிவு என்பது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவலை அந்த அமைப்பு என்பது வெளியிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு அமைப்பு மும்பையிலிருந்து செயல்படக்கூடிய அமைப்பு, அந்த அமைப்பு வோட் ஃபார் டெமோக்ரஸி. அவங்க இன்னொரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, மோடியால் நியமிக்கப்பட்ட அவருடைய விருப்பத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட தேர்தல் ஆணையர்கள் நடத்திய இந்த தேர்தல். அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வாக்குப்பதிவு அன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு வெப்சைட்ல ஒரு பர்சன்டேஜை அப்லோட் பண்றாங்க. ஏன்னா இது டிஜிட்டல் இந்தியா. முன்னாடி அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, உடனே எங்களால சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாடு முழுக்க எதிர்ப்பெல்லாம் கிளம்பின பிறகு 8 மணிக்கு எவ்வளவு வாக்குப்பதிவு நடந்திருக்கு அப்படிங்கிற விவரத்தை அவங்க வெளியிட்டாங்க. ஆனா அதற்கு பிறகு வாக்கு எண்ணிக்கை நடந்தது இல்லை. வாக்கு எண்ணிக்கை நடந்த போது இவங்க 8 மணிக்கு ராத்திரி வெளியிட்ட அந்த எண்ணிக்கைக்கும் வாக்குப்பதிவு எண்ணிக்கைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. எவ்வளவுன்னா 3.2% 6.3% வரைக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் வேறு வேறு விதமான எண்ணிக்கை வருது அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொன்னாங்க. அதை விட ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு குண்டு என்னன்னா, ஆந்திராலையும் ஒடிசாலையும் கிட்டத்தட்ட 12.5% வாக்குகள் என்பது பதிவிற்கும் எண்ணிக்கைக்குமான இடைவெளியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய அளவு எவ்வளவு அப்படின்னா 4,65,00,000 வாக்குகள். 90 கோடி மக்கள் வாக்களிக்கிற இந்தியாவில் 4,45 கோடி வாக்குகள் என்பது பதிவை விட அதிகமாக எண்ணப்படுகிற போது வருது அப்படின்னா, தேர்தல் முடிஞ்ச பிறகு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை ஹேக் பண்ணிருக்காங்களா என்கிற ஒரு சந்தேகம் இந்த அமைப்புகள் சொல்லக்கூடிய விவரங்களில் இருந்தெல்லாம் நமக்கு புரியுது. சிட்டிசன்ஸ் பாடிங்கிற அமைப்பு இன்னொரு கோணத்துல இந்த பிரச்சனையை முன்வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வாக்கு பதிவுக்கும் எண்ணிக்கைக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியில 79 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது.
அதாவது வந்து ஒடிஷால மட்டுமே 18 தொகுதிகள்ல, மகாராஷ்டிராவில் 11 தொகுதிகள்ல, மேற்கு வங்காளத்துல 10 தொகுதிகள்ல, ஆந்திராவில் 7 தொகுதிகள்ல, பல மாநிலங்கள்ல 4க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல என்று 79 தொகுதிகள்ல இப்படி பாஜக வெற்றி பெற்றிருப்பது என்பதே ஒரு முறைகேடான வெற்றி தான் அப்படின்னு சிட்டிசன்ஸ் பாடிங்கிற அமைப்பு சொல்லுது. தேர்தலுக்கு முன்னாடி எல்லா கட்சிகளும் ஒரு கோரிக்கை முன் வச்சாங்க, ரொம்ப முக்கியமான கோரிக்கை. தேர்தல் ஆணையம் கடைசி வரைக்கும் கண்டுகொள்ளவே இல்லை. ஓட்டு போட பூத்துக்கு போகிற போது ஓட்டிங் மிஷின் இருக்கும், அதற்கு பிறகு விவி பேட் இருக்கும். நம்ம எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறோமோ அந்த ஸ்லிப்பு வந்து அந்த மெஷின் நம்ம கண்ணுக்கு தெரியும். மூணாவதா கண்ட்ரோல் பேனல் இருக்கும். எல்லா கட்சிகளும் என்ன சொன்னாங்கன்னா, வாக்குப்பதிவு இயந்திரத்திற்கும் அந்த விவி பேடுக்கும் நடுவுல கண்ட்ரோல் அந்த மிஷினை நீங்க வைக்கணும்னு சொன்னாங்க. நான் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறேன்னு அதை பார்க்க முடியும், பட் கவுண்டிங்ல எது போகும் அப்படின்னா கண்ட்ரோல் பேனல் தான் போகும். அப்ப கண்ட்ரோல் பேனல்ல நம்பகத்தன்மை இருக்கணும்னு சொன்னா அதை நடுவுல வைக்கணும் பல அரசியல் கட்சிகள் சொன்னாங்க. இதையெல்லாம் கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காத தேர்தல் ஆணையம் மோடியினுடைய விருப்பத்திற்கு தலை வணங்கி இருக்கிறதா என்கிற ஒரு சந்தேகமும் கேள்வியும் இந்த அமைப்புகள் சொல்லக்கூடிய இந்த தரவுகளின் மூலமும் நாடு முழுக்க எழுந்து வருகிற விவாதங்களின் மூலமாகவும் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படின்னா கடந்த 10 ஆண்டுகள்ல நீங்க செய்த சாதனைகளுக்காக கிடைத்த வாக்குகள் அல்ல, இது முறைகேடாக பெறப்பட்டிருக்கிற வெற்றி தானா என்கிற ஒரு வலுவான சந்தேகம் பாஜகவின் மீது மீண்டும் எழுப்பப்படுகிறது. எல்லா அரசியல் அமைப்புகளையும் தன்னுடைய கைப்பாவையாக பயன்படுத்தக்கூடிய பாஜக தேர்தல் கமிஷனையே பயன்படுத்தி 3வது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி இந்த முறைகேடான வெற்றியின் மூலம் எழுப்பப்படுகிறது. பாஜக ஒன்னும் நேர்மையான கட்சி இல்லை என்று சொல்வதற்கு, நம்பகத்தன்மை வாய்ந்த கட்சி இல்லை என்று சொல்வதற்கு மேலும் ஒரு உதாரணமாக இந்த தேர்தல் முடிவுகள் வந்திருக்கிறது. என்ன செய்ய போகிறது பாஜக, என்ன செய்ய போகிறார்கள் நாட்டு மக்கள், பொறுத்திருந்து பார்க்கலாம்.